அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க அன்னபூர்ணா போட்டோ ஸ்டுடியோ படத்தோட கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 போலீஸ் ஆபீசர்ஸை காமிக்கிறாங்க. அந்த ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு அப்படின்றதுக்காக வேகமா கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அங்க இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தவரும் பேக்கேஜ் எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்து வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது யாரும் இவர்கிட்ட பேசுற மாதிரி இல்ல. என்னப்பா இங்க இருக்க யாருமே எதுவும் பேச மாட்டீங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதான் பேசி ஏதாவது ஆயிட போதுன்னு அமைதியா வந்தோம் சார், மத்தபடி ஒன்னும் இல்ல சார். இந்த ஊருக்கு வந்ததுக்கு நீங்க பெருமைப்படணும், இந்த ஊர்ல எந்த கேஸுமே பதிவாகாது சார், நீங்க சந்தோஷமா இருக்கலாம் சார்னு சொல்ல, இந்த ஊர் அவ்வளவு அமைதியான ஊரையா, இந்த ஊர்ல எதுவுமே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வராதாயா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு பெரிய மலையை கிராஸ் பண்ணுவாங்க. அந்த மலையை காமிச்சு நம்ம ஸ்டேஷனுக்கு எந்த கேஸுமே வர்றது கிடையாது, இங்க இருக்கு இல்லையா இந்த மலை, இந்த மலையில இருந்து 2-3 பேர் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஸ் வந்திருக்கு, மத்தபடி ஒன்னும் இல்லங்கயான்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல மலை மேல இருந்து ஒரு நபர் வண்டி மேல வந்து விழுந்துட்டு நிறைய பேப்பர் எல்லாம் சதறுது. 4வது ஒரு கேஸ் வந்துருச்சு போலியா, நான் வந்த நேரம் சரியில்லை போலியா அப்படின்னு மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டல் போக அங்க இருக்கிற டாக்டர் ஒரு செக் பண்ணிட்டு இவர் இப்ப அன்கான்சியஸ்ல இருக்காரு, எதுவா இருந்தாலும் ஒரு 20 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும்னு சொல்ல இவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த நபர் கிட்ட வந்து ஒரு பர்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. என்ன ஏதுன்னே தெரியாம நம்ம வண்டியில விழுந்துட்டான், இவன் எந்த பிரச்சனைக்காக தற்கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது அவன் விழும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேப்பரோட தான் விழுந்திருப்பான் இல்லையா, அந்த பேப்பர் தெரிய வருது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி நிறைய கொச்சன்னு எழுதி வச்சிருப்பான். என்னையா சாக போறவன் கடைசி சமயத்துல இவ்வளவு எழுதி வச்சிருக்கானே, அவனை கேட்டு விசாரிக்கிறத விட அவன் எழுதி வச்சிருக்கிறத படிச்சா என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு போகுதுன்னு அவன் எழுதி வச்சிருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள கடக்கிறவரோட பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகுது. இவர் பேர் பாத்தீங்கன்னா சண்டி அப்படின்றதான். இவரோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. முதல்ல இவரோட அப்பா. இந்த நட்சத்திரம் பாக்குறது ஜோஷியம் ஜாதகம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுல இது நம்பிக்கை கொண்ட ஆளு, அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இவரோட அம்மா சீரியல் பார்த்து அழுதுகிட்டு இவருக்கு சாப்பாடு போடும்போது ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் அழுதுகிட்டு எல்லா அம்மாக்களை போலவே அட்வைஸ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இவரோட தங்கச்சி அன்னைக்கிட்ட வந்து எப்படியாவது காசு போடுங்கணும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்றவங்க. இவங்க எல்லாரையும் காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இவரோட போட்டோ ஸ்டுடியோவை காமிக்கிறாங்க. இவரோட அம்மா பேர் தான் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி அப்படின்றது. என் அம்மா பேர்ல இந்த போட்டோ ஸ்டுடியோவை முழு நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிறது நானும் என்னோட நண்பனும் தான் சொல்ல கட் பண்ணி அந்த நண்பனையே காமிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அப்படின்ற யாரும் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே இந்த சாண்டி கூட தான் வளர்ந்துருப்பாரு. 2 பேரும் தான் பாத்தீங்கன்னா இந்த கடையை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. என்ன நேரமும் அரட்டை அடிச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுற அப்படின்ற பேர்ல சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டு இவங்க தான் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன்ல போய் வீடியோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் கௌதமி அப்படின்ற ஒரு லேடி அழகா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. வந்த வேலையை விட்டுட்டு அந்த பொண்ணு சாப்பிடுற அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்களும் எல்லா பொருட்களையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இது இவரோட கண்ணுக்கு அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சமயத்துலதான் ஒரு வயசானவங்க பாத்தீங்கன்னா வந்து கூப்பிடுறாங்க. என்னடா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. என்ன தெரியலையா, அவன் கூட படிச்ச பொண்ணுடான்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவருக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கும். அதை யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன். இப்ப அங்க வந்த லேடியும் எல்லாரும் முன்னாடியும் கேட்டு அவங்களோட பொண்ணை காமிக்கிறாங்க. என் பொண்ணு இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறா, ஆமா உங்க பசங்க எல்லாம் எந்த காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு சொல்ல மறுபடியும் ஒரு அப்செட். அம்மா நீ விட்டா பேசிக்கிட்டே என்னோட மொத்த இமேஜும் டேமேஜ் பண்ணிடுவேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆளை விட நாங்க இருந்து கிளம்பி ஃபங்க்ஷனை வளைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட ஃபேமிலியும் அங்கதான் வந்திருக்கும். ஒரு வீடியோ எடுத்ததை பார்த்தோன்னே இவரோட அப்பா கோச்சிட்டு போக கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. வழக்கம் போல இவங்க அம்மா சாப்பாடை போட்டுட்டு எதுக்காகடா இந்த மாதிரி பண்ற, கேமராவை தூக்கிட்டாலே இது நல்லாவா இருக்கு, வேற ஏதாவது வேலையை பண்ணலாம்லன்னு சொல்ல ரொம்ப பிடிச்ச வேலை இது, இதனால இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல, என்ன மன்னிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அங்க போனா யாராவது ஒரு சைக்கிள் ரேஸை வச்சு யார் முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான பரிசெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேகமா இவரும் கலந்துக்கிறார். ஆனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் எதிரில் ஹீரோயின் வராங்க. முட்டி மோதிட்டார். இவர் அவங்கள பார்த்தது ஸ்டன் ஆகி போய் அவங்க அழகுல ரசிச்சுக்கிட்டே இருக்க, ஆனா அவங்க இவரை பயங்கரமா திட்டிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட தங்கச்சி படிக்கிற காலேஜை காமிக்கிறாங்க. அங்க நியூ அட்மிஷனா ஹீரோயின் வந்து சேர அவங்க கூட ஹீரோவோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது சில ரவுடி பசங்க அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த காமிச்சு இந்த காலேஜ்ல நிறைய ரவுடி பசங்களா இருப்பாங்க, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்ல இவங்க திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவா அவரோட நண்பர்களும் இருப்பாங்க. பார்த்த உடனே இவங்க ரவுடி பசங்க அப்படின்னு மாதிரி பிக்ஸ் ஆயிடுது. ஏற்கனவே ஒரு 2 முறை பார்த்திருக்கேன், அவங்க ரவுடி பசங்களா, இனிமேல் ஒரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனோம், நீ தான் போட்டோ எடுத்து தரணும் அப்படின்னு மாதிரி
எல்லாரும் கேக்குறாங்க. கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்க முதல்ல அவரு பயங்கரமா பிகு பண்றாரு. அதுக்கப்புறமா போய்தான் பாப்போமேனு போக அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது தன்னோட தங்கச்சி ஃப்ரெண்டு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க பொண்ணு அப்படின்றது. மறுபடியும் அவங்கள பத்தி தெரிஞ்சதால மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருக்கு. இந்த வாட்டி விடக்கூடாது, ஏதாவது ஒரு டீடைல்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லேடியை கூப்பிட்டு அந்த இருக்காங்களா அந்த பொண்ணு யாரு அவர்னு தெரியுமான்னு கேட்க முதல்ல இவங்க சொல்ல மறுக்கிறாங்க. நீங்க எதுக்கு கேக்குறீங்க, உங்க பையனுக்கு மாப்பிள்ள பார்க்க போறீங்களான்னு கேட்க மறுபடியும் ஒரு அவமானம். வயசை பார்த்தே அசிங்கப்படுத்துறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சரியில்லை, நீங்க எப்படி இருக்கீங்க அழகா, இதனால அவங்க ஃபேமிலி கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னு இருக்கேன், நீங்க சொன்னீங்கன்னா உதவியா இருக்குன்னு சொல்ல இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கேட்டுட்டுறாங்க. பயங்கர கடுப்பாய் ஏன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தியே கேவலமா பேசுறானே அப்படின்னு மாதிரி இன்னும் கொஞ்சம் பேட் இமேஜ் தான் கிரியேட் ஆகுது. கட் பண்ணா ஹீரோவையும் அவரோட நண்பர்களையும் காமிக்கிறாங்க. அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா காலேஜ்ல சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தன்னோட நண்பனுக்கு காசு தேவை அப்படின்னு மாதிரி இருக்கும். பாக்கெட் உள்ள கை விடுறாரு, காசை காணும். என் தங்கச்சி தான் எடுத்துருக்கணும், நான் போய் வாங்கிட்டு வரேன்றதுக்காக இவரோட தங்கச்சி கிட்ட போய் காசை கூட்டிட்டு மிரட்டி கேட்டுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து கவனிக்கிறாங்க. அவனோட அட்டுழி அதிகமாக்கிட்டே போகுது. மிரட்டி காசு எல்லாத்தையும் வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு மாதிரி கடுப்புல வந்துகிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோ ஒரு இடத்துல நின்று யூரினை பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்தது என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க, ஒழுங்கு மரதே 50 ரூபாய் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல இவங்க கேட்கறதுக்கான காரணம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்தாங்க அப்படின்றதுனால. ஆனா இவர் நம்ம இங்க யூரின் அடிச்சதாலதான் 50 ரூபாய் கேட்கறாங்க போலியோ அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் பேசி கொடுத்து அவங்க எதுவுமே முடியாது, நீங்க இப்ப கொடுக்குறீங்களா இல்ல போலீஸ் கிட்ட போகவான்னு சொல்ல வேற வழியே இல்லாம 50 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாயா கொடுக்குறாரு. மிச்ச காசு அப்புறமா தாங்கன்னு சொல்ல ஒரு 2 பெருசுங்க வந்து இந்த சண்டைக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. என்னமா பிரச்சனைன்னு கேட்க இந்த சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஹீரோவை பலாருன்னு வராரு. இந்த விஷயத்தால ஹீரோவோட நண்பர்கள் எல்லாருமே கை கொட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேணுண்டா அவனுக்கு வயசான காலத்துல சும்மா இருக்கிறத விட்டுட்டு தேவையா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க இவர் கோவமா அங்க இருந்து எழுந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் தெரிஞ்சு போச்சியா அந்த பொண்ணு அடிச்சுட்டா அப்படின்றதுக்காக தற்கொலை பண்ணிக்க வந்திருப்பான், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்ல. ஆனா பக்கத்துல இருக்கவரு இன்னும் நிறைய பேஜ் இருக்கு சார், மேற்கொண்டு படிங்க பாக்கலன்னு சொல்லி மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா இவரோட நண்பர்கிட்ட அந்த பொண்ணை கொலை பண்றதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல, நாளைக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணி ஆகணும், அப்பதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவா இருக்கும்னு சொல்ல கட் பண்ணி படிச்சுக்கிட்டே இந்த போலீஸ் ஆபீசர் தெரிஞ்சு போச்சியா அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு போயிருக்கான், அதனால இந்த மாதிரி ஆயிருக்கானு ஒரு நபர் சொல்ல இன்னொரு நபர் அந்த பொண்ணை தானே சார் கொலை பண்ணு போனோம், அப்புறம் எதுக்காக இவன் தற்கொலை பண்ணிக்கணும், இதுல வேற என்னமோ இருக்கு சார், கதையை படிங்க சார்னு சொல்ல மறுபடியும் கதை கண்டினியூ ஆகுது. ஹீரோயின் காலேஜ்ல இருக்க நண்பர்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது நேத்து அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அது அவங்களோட தங்கச்சி தான். அண்ட் ஹீரோவும் அவங்களோட தங்கச்சியும் இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம். இதனால இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த தப்ப உணர்ந்துகிட்டு வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட நண்பர்களும் அவ்வளவுதான் அந்த பொண்ணு அவன் என்ன பண்ண போறானோ கண்டிப்பா மர்டர் தாண்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அண்ட் இவங்களும் நான் பண்ணது தப்பு தான், இப்பதான் எனக்கு உண்மை தெரிய வந்ததுன்ற மாதிரி கை எடுத்து கும்பிட இவர் அதையும் தாண்டி காலிலே விழுந்துட்டு நீ என்ன முதல்ல மன்னிச்சிருமா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னு வையன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மாதிரி மிரட்டி என்கிட்ட பணத்தை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவா, இந்த நிலைமை வரக்கூடாதுமா, இது நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்ல இவங்க சிரிக்கிறாங்க. இவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம 2 பேரும் இனிமேல் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி கையை கொடுத்துட்டு பிரிய இதை பார்த்த அவரோட நண்பர்கள் காரி மூஞ்சிலேயே துப்புறாங்க. ஆனா இவருக்கு அவங்களோட நட்பு கிடைச்சிருச்சு இல்லையா, இதனால நேரம் காலம் தெரியாம பேச ஆரம்பிக்கிறாரு, மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச இவரோட நண்பர்களும் பரவாயில்லையாப்பா இந்த ஏஜ்லயோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றியாப்பா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பான்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி கடுப்பாய் திட்டார். என்னடா சும்மா சும்மா ஏஜை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கீங்க, காதலுக்கு அதெல்லாம் கிடையாது தெரியுமா, நாளைக்கு என்னோட பர்த்டே வருது இல்லையா, நாளைக்கே நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்டான்னு சொல்ல கட் பண்ணி பர்த்டேவான இன்னைக்கு காமிக்கிறாங்க. இவருக்கு ஒரு கிஃப்ட வாங்கிட்டு ஹீரோயின் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வருவாங்க. இவரும் அந்த சமயத்துல லவ்வா சொன்னா கரெக்டா இருக்குன்றதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா எதுவுமே கை கொடுக்கல, சொல்ல முடியாம போயிடுது. கட் பண்ண ஹீரோவோட தங்கச்சியோ நம்ம ஹீரோயின் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ரவுடி கேங் அப்படின்ற மாதிரி ஹீரோட தங்கச்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கேங் இவங்களை வழிமறிச்சு ராகிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்து ஹீரோவோட நண்பரும் இதை தட்டி கேட்கிறாரு, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஓடி வந்து இவங்களோட தங்கச்சி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாருக்குள்ளேயே சண்டையை போட்டு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு கட் பண்ண இவருக்கு கையில லைட்டா அடிபட்டு இருக்கும், அதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஹாஸ்பிட்டல் போறாங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க அதே சமயத்துல அடி வாங்கிட்டு வந்து இவரோட நண்பர் இருக்காரு இல்லையா அவரை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா இவரோட தங்கச்சி போய் தனியா பேசுறாங்க, உனக்கு எதனா ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன், இனிமேலும் ஒளிச்சு வைக்கிறதுல எந்த பயனும் இல்ல, நான் உன்னை காதலிக்கிறேன் அண்ட் உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த ஹீரோவும் அவர் கூட இருக்க இன்னொரு
இன்னொரு நண்பரும் பாக்குறாங்க. கட் பண்ணா இந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர் என்னையா இந்த லவ் ஸ்டோரி போச்சு, அதுக்குள்ள வேற ஒரு லவ் ஸ்டோரி போகுதுன்னு மேற்கொண்டு படிக்க ஹீரோவே அவர் கூட இருக்க இன்னொரு நண்பரையும் காமிக்கிறாங்க. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா, நம்ம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் இதுல இருந்து மிஸ் ஆக கூடாதுரா அப்படின்னு மாதிரி வெறித்தனமா பிளான் போட்டார். கட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கே மறுபடியும் வருது. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுதியா. சரிவா மேற்கொண்டு படிச்சு பாப்போன்னு சொல்ல கட் பண்ணி ஹீரோ ஒரு இடத்துல நின்னுகிட்டே இருக்க. ஹீரோட நண்பரும் ஹீரோட தங்கச்சியும் அங்க வராங்க. உன்னோட தங்கச்சி என்ன லவ் பண்ற அப்படின்னு மாதிரி சொல்றா. அதனால எந்த விதமான பதிலும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் நீ பார்த்து தான் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நான் உன்னை கேட்காம முடிவெடுத்தேன் அப்படின்னா தப்பாயிடும்டா. அதனாலதான் எதுவா இருந்தாலும் சரி உன்னை கேட்டு முடிவெடுக்க வந்தேன்னு சொல்ல இவரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இதுல என்னடா இருக்கு, என் நண்பன் இந்த மாதிரி யோசிச்சல அதுவே எனக்கு போதும், எனக்கு இந்த விஷயத்துல எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லன்னு சிரிக்க கட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்க கிட்டே வருது. அட என்னையா இவன் கோவப்படுறான், கொலை பண்ணணும் வெட்டணும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனே அவங்க கிட்ட போய் கொஞ்சம் கொலவிட்டு இருக்கான். இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு மாதிரி மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த வாட்டி எப்படியாவது லவ் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவை கஷ்டப்பட்டு ஒண்ணு மிழுங்கி லவ் சொல்லலான்னு வாய திறக்க அப்பதான் ஊருக்குள்ள ஒரு பொண்ணோட என்ட்ரி. சிந்து அப்படின்னு வெளிநாட்டுல படிச்சவங்க என்டர் ஆகுறாங்க. அவங்க வரத பார்த்த உடனே இவரோட மனசு எல்லாமே ஒரு மாதிரியா மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா இவர்கிட்ட வந்து ஒரு அட்ரஸ் சொல்லி அந்த வீட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்ல இவர் கைய காமிக்கிறாரு. அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்க செய்யறாரு. இதனால இப்ப லவ் சொல்ல முடியாம போக கட் பண்ணி நம்ம போலீஸ்காரங்க கிட்டே வருது. என்னையா புது பொண்ணு உள்ள வந்திருக்கு, ஒருவேளை இதால ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே மறுபடியும் படிக்க நம்ம ஹீரோவும் அவரோட நண்பரும் வண்டியில போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு நபர் கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு குத்தணும் அப்படின்னு மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து இவங்களும் காப்பாத்தணுன்றதுக்காக அந்த பொண்ணு குத்த போகும்போது கரெக்டா அவரை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த நபர் கிட்ட கத்தி இருக்கும் இல்லையா, அந்த கத்தியை புடுங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவா ஒரு மேல படுத்து புரண்டுகிட்டே இருக்கு. அந்த கத்தி அந்த நபர் மேல குத்தி அந்த இடத்துல ரத்தம் செதற செதற அப்படியே ஒரு பொத்துன்னு விழுந்துடுறாரு. இதனால அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகி போயிடுது. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இதுக்கு நான் தான் காரணம் இல்லையா, நானே போய் சரணடைஞ்சிடுறேன், நீங்க எல்லாரும் இங்க தப்பிச்சு போங்கன்னு ஹீரோ சொல்ல ஆனா பக்கத்துல இருக்க அவரோட நண்பர் எனக்கு யாருமே இல்லடா, எனக்குன்னு இருந்தது நீ மட்டும்தான் இல்லையா, உனக்காக நான் ஜெயிலுக்கு போறேன்னு நிக்கிறாரு. இன்னொரு சைடு இருந்தா அந்த பொண்ணு நீங்க ரெண்டு பேருமே போக வேணாம், இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இவர் அங்க கம்பவுண்டரா இருந்தாரு, என்ன லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, நான் முடியாதுன்னு சொன்னதால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி போலீஸ் கிட்ட நான் சரணடைஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஹீரோ இங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், இது யாருமே பார்க்கல, இது பார்க்காம போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு திசையா ஓடி போயிடுறாங்க. கட் பண்ணா வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க இல்லையா சிந்து, அவங்களை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்களோட அப்பா ஹீரோட அப்பா கூட பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகுனவரா இருந்திருப்பாரு. அது அவர் பேச்சை கேட்டுதான் ஒரு பெரிய ஆள் ஆனாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால முதல் வணக்கமா இவங்க கிட்ட வந்து இவங்களோட அங்கிள் ஒருத்தர் இருப்பார், அவங்களையும் கூட்டு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோட என்ட்ரி வந்திருக்க பொண்ணை பார்த்துதான் அப்படியே நிக்க, இவரை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், அவர் பொண்ணு கூட வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கு, எந்த பொண்ணுடா அது, யார் கூடடா பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்க அது ஒண்ணு இல்லமா ஒரு டவுட் கேட்டுச்சு அதான் சொல்லி கொடுத்தேன்னு சமாளிக்க அது அப்படியே சிந்துவை காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஹீரோட அப்பாவும் உன்னோட அப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு, ஆனா அவனுக்கு நான் கைமாறு செய்யணும் அப்படின்னா நீ இங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணணுமா, இது என்னோட கோரிக்கையா எடுத்துக்கோன்னு சொல்ல இவங்களோட அங்கிள் பாத்தீங்கன்னா வெளியில போய் தங்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க நம்ம ஹீரோ வீட்லயே தங்குறாங்க. அண்ட் இன்னொரு சைட் கட் பண்ணி இந்த வாட்டியாச்சும் லவ் சொல்லணும், இதுக்கு மேலேயும் முடியாதுரா அப்படின்ற மாதிரி பிளான பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அது கூட ஹீரோயினை தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக சுத்தி வளைச்சு அதுக்கு நடுவுல நான் அவங்க லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிட்ட போட இவங்களுக்கு புரிஞ்சு போயிருச்சு, இத சொல்றதுக்கு எவ்வளவு நேரம், நானும் உங்களை லவ் பண்றேன் அப்படின்றத வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக அங்க சுத்தி இங்க சுத்தி நடுவுல ஒரு கதையை போட்டு அவங்கள லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுறாங்க. கட் பண்ணா நண்பர்களா இருந்தவங்க இப்ப காதலர்களா மாறிட்டாங்க இல்லையா, சும்மா இருப்பாங்களா, ஊருக்குள்ள போகாத இடம் இல்ல எல்லா இடத்துக்கும் போய் இவங்களோட காதலை வளர்த்துக்கிட்டே இருக்க. ஆனா அதே சமயத்துல வெளிநாட்டுல இருந்து வந்து சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்களும் அங்க இருக்க ஹீரோ நண்பர்கள் கூடயும் அந்த ஹீரோ கூடயும் ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் ஹீரோவோட தங்கச்சி நம்ம கூட இருக்க நண்பனை லவ் பண்ற அப்படின்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போகுது. இவங்களோட அப்பா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு மாதிரி பயத்துல நிக்க அவரும் இவன் ரொம்ப நல்லவன் தான், இவனோட ஜாதகத்தை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த ஆட்சேபனமும் இல்லைன்னு சொல்ல பயங்கர ஹாப்பி. ஆனா அது கூடவே ஹீரோ பாத்தீங்கன்னா இவரோட கல்யாணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும்ன்றதுக்காக ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறாரு. அண்ட் வயசு உனக்கு எனக்கு இவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு, அது எப்படி பேசி சமாளிக்கிறதுன்னு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோட அப்பா பார்த்துட்டாரு. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க லவ் பண்றதுல எனக்கு எந்த விதமான
விதமான ஆட்சேபனையும் இல்ல. ஆனா உனக்கு யார்கிட்டயுமே சொல்லாத விஷயத்த நான் சொல்ல போறேன். அவனோட ஜாதகம் சரியில்லை, அவனுக்கு ஒரு கண்டம் இருக்குமா, அதனால உங்க 2 பேர்ல ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க இதுல எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளு பயங்கரமா இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட போய் சொல்ல அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்கிறார். என் அப்பதான் அந்த மாதிரினா நீயும் இந்த மாதிரி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல அவங்க மேலும் மேலும் சோகமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஒரு முடிவு எடுக்கிறாரு. பக்கத்துல ஒரு சாமி கயிறு இருக்கும், அந்த கயிறு எடுத்துட்டு வந்து நான் இப்பயே அவன் கழுத்துல தாலி கட்டுறேன், அந்த கண்டம் என்ன பண்ணுது பாக்கலான்னு சொல்ல சந்தோஷமா தாலியை ஏத்துக்கிறாங்க. கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க. அது இந்த சந்தோஷத்திலேயே ஒரு போட்டோ ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது வெளிநாட்டு பொண்ணோட அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் அங்க வர்றாரு. என்கிட்ட ஒரு நெகட்டிவ் காப்பி இருக்கு, அதை போட்டோ எடுத்து தர முடியுமாப்பான்னு கேட்க கட் பண்ணி இவர் அது போட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா ஷாக்கு. ஒரு நபரை கத்தியால குத்திட்டு யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. பயத்துல இவரை போய் விசாரிக்க அவரு தான் இந்த போட்டோ எடுத்தா, எதுக்காக எடுத்த தெரியுமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கையில ஒரு போட்டோவை கொடுத்துட்டு இந்த போட்டோல இருக்க இல்லையா சிந்து, அவளை தான் நீ கொலை பண்ணணும்னு சொல்ல இவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த காரணத்தையும் சொல்றாரு. அவங்க அப்பாக்கு இங்க ஒரு 100 கோடி மதிப்புல சொத்து இருக்கு, அதை ஆட்டையை போடணும் அப்படின்னா இதை விட்டா எனக்கு ஒரு வழி தெரியல, நான் பண்ணனு வையன் ஈஸியா மாட்டிப்பேன், அதுவே 3வது மனுஷனா உள்ள புந்து ஒருத்த பண்ணான்னு வையன் எந்த பிரச்சனையுமே இல்லாம போயிடும், இதனால நீ தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்ல ஹீரோ மறுக்கிறாரு. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு மாதிரியும் சொல்ல உனக்கு என்ன பைத்தியமாடா, நீ போறதுக்குள்ள இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுருவேன், உன் அப்பா சும்மாவே குதிச்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நீ ஜெயிலுக்குள்ள போனேன்னு வையன் உன் குடும்ப நிலைமை யோசிச்சுப்பாரு, நான் சொல்றதை செய்யறதை தவிர உனக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு போக வீட்டுல தன்னோட தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற சிந்துவை பார்த்து ஒரு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மழைன்னு கூட பார்க்காம ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இது எப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள குமுறிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்கிட்ட ஷேர் பண்றாரு. ஆனா அந்த நண்பரும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம அப்படியே விடக்கூடாது, கண்டிப்பா இந்த போலீஸ் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த அங்கிள் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. உங்களை வேவு பார்க்கறத தவிர எனக்கு வேற எந்த வேலைப்பா இருக்கு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னு வையன், நீங்க நினைக்கிறதுக்குள்ள நான் அந்த போட்டோவை அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும், நீ இதை பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மாட்டிட்டு போக இவங்க இதுக்கு வேற ஒரு வழியை பிடிக்கிறாங்க. சிந்துவை கொலை பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்கா இல்லையா, இதனால சிந்து கிட்டே போய் உன்னோட அங்கிள் நல்லவர் கிடையாது, அவர் உன்னை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. நல்ல ஜோக் பண்றீங்க, நான் என்னோட அங்கிளை எவ்வளவு நம்புறேன் தெரியுமா, அவரும் எனக்கு எவ்வளவு விசுவாசியா இருக்காருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கன்னை எடுத்து வச்சுட்டு இவங்களோட அங்கிளை கூப்பிடுறாங்க. வந்து அவரு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா நடிக்க இவங்க கையில கண்ணை கொடுக்கறாங்க. நீங்க சுட்டுக்கோங்க அங்கிள்னு சொல்ல இவர் எதுவுமே யோசிக்காம தலையில கண்ணை வச்சு ட்ரிகர் அழுத்த, ஆனா அந்த கண்ணு வெடிக்கல, அதுல புல்லட் இல்ல அங்கிள், இது எல்லாமே ஒரு சின்ன விளையாட்டு தான், நான் இங்க இருந்து கிளம்புறேன், என் அங்கிளை பத்தி உங்களுக்கு இப்ப தெரியும்னு சொல்லிட்டு போக அங்க இருந்து போன உடனே இந்த அங்கிளோட முகம் மாற ஆரம்பிக்குது. அதுல புல்லட் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு எப்பவே தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன்ப்பா, நான் சொல்றது நீ செய், இது விட்டா வேற வழியே கிடையாது, இதுக்கு மேல எங்கேயாவது போகணும்னு நினைச்சேன்னு வையன், அப்புறம் நீ விசிட் பண்ற இடம் கண்டிப்பா ஜெயிலா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போக இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நண்பர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சொல்றாரு அந்த பொண்ணை கொலை பண்றதை தவிர வேற வழியே இல்ல, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் தான் நான் பண்ண போறேன்னு சொல்ல ஆனா அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க தூங்காம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதோட பாத்தீங்கன்னா அவங்க ஃபைல்ல வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பேப்பர் தீர்ந்து போகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல, அவன் வேற உள்ள அன்கான்சியஸா இருக்கான் சார், எனக்கு நடந்தது தெரிஞ்ச ஆகணும் போல இருக்கு சார், இல்லன்னா தலையே வெடிச்சிரும்னு சொல்ல ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஃபைல்ல எல்லாம் சைன் வாங்குறாரு. அப்போ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கிறத பார்த்ததும் அங்க இருக்க இன்ஸ்பெக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நபரோட லெட்டர், அதை பாத்தீங்கன்னா இவங்க மாத்தி தான் வச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் லாஸ்ட்லயும் லாஸ்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட்லயும் அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சுதான் படிச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு இப்பதான் நமக்கு ஒரு மாதிரி தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன், இங்க உண்மையில என்ன நடந்திருக்கு தெரியுமான்ட்டு இவ்வளவு நேரம் நடந்த விஷயத்த ஒரு சின்ன பிரீஃபா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் இவரை பலாருன்னு அறிஞ்சதும் அந்த பொண்ணை விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கிட்ட பேசியிருப்பார். ஆனா இந்த சீன் கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் காலையில காலில் விழுந்திருப்பா இல்லையா, அது உண்மையில யாருக்காக அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு அப்படின்னா சிந்துவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்துல இருந்து இருக்கும்போது சொல்லியிருப்பாரு அவரோட ஃப்ரெண்டு கூட, அந்த சீன் தான் அது. இது அங்க பிளேஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா அது கூடவே பாத்தீங்கன்னா இவரோட நண்பர் தான் தங்கச்சியை லவ் பண்றா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு
தெரிஞ்சு இன்னொரு நண்பர் கூட அவரை விடக்கூடாது, நம்ம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. இங்க வர வேண்டிய சீன் கிடையாது. அப்ப இந்த டைலாக் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அங்கிள போலீஸ் கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு மாதிரி இவரும் இன்னொரு நண்பரும் வேகமா புறப்பட்டு இருப்பாங்களே. அங்க வந்த சம்பவம் தான் இது. சோ பேப்பர் மாறி போனதால இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மிச்ச பேப்பர் எங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவர் விழுந்த இடத்துல இன்னும் சில பேப்பர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போய் செக் பண்ணி பார்க்கலாமா சுத்தி முத்தி தேடி பார்க்க ஒரு 4-5 பேப்பர் கையில மாட்டுது. அந்த பேப்பரை படிக்கும் போது நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதும் தெரிய வருது. ஒரு மலை மேல நின்று அவங்களை கீழே தள்ளி சாகடிக்கணும் அப்படின்றது அவரோட பிளான். அதுக்காக அந்த அங்கிளை கூப்பிட்டு இந்த இடம் தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், இங்க இருந்து விழுந்துட்டா அப்படின்னா அது ஆக்சிடென்ட் மாதிரி செட்டில் ஆயிடும், அது உனக்கு உன்னோட பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணை வர வைக்கணும்ன்றதுக்காக இவரோட தங்கச்சி மூலமா அவங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது அண்ணா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கான், அவங்கள பாக்கணும்னு சொன்னான்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த தூரமா நின்று அந்த அங்கிளும் பயோஸ்கோப் வழியா பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களை தள்ளி விட்டு சாகடிக்கணும் அப்படின்னு மாதிரி போவார். ஆனா மனசு வரல. இதனால எதுவுமே பண்ண முடியாம கையில ஒரு ரோஸ் இருக்கும், அந்த ரோஸ் எடுத்து கொடுத்து சந்தோஷமா உன்னோட ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்ல இதுதானா நானும் என்னமோ ஏதோன்னு வந்தேன், சரி நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கிளம்ப உடனே இவர் உட்காந்து நிறைய பேப்பரை எழுத ஆரம்பிக்கிறார். எப்படியா இருந்தாலும் நான் ஜெயிலுக்கு போக போறேன், அது எனக்கு வேண்டாம், அதனால நான் இங்க இருந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு மாதிரி எழுதி வச்சுட்டு அங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. அந்த வண்டி மேல விழுந்துட்டு இருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா அந்த அங்கிளும் பயங்கர ஷாக்ல நிக்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த போலீஸ் உள்ள வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். சோ அந்த நபர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி காணும். அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போன்ல ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா சிந்து, அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற தகவலும் அந்த நபர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு அப்படின்ற தகவல் வருது. வேகமா போய் பார்க்க ஹீரோ அட்மிட் ஆயிருக்கா இல்லையா, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பார். கால் உடைஞ்சு போய் கிடக்கும். என்னப்பா என்னாச்சுன்னு கேட்க அதே சார் கேக்குறீங்க, நானே உங்களை பார்க்கணும்னு வந்தேன், யாருன்னே தெரியாத பொண்ணுக்காக அவன் உயிரை விடவே துணிஞ்சிட்டான், ஆனா நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி போனேன், அதனால கடவுளா பார்த்து என்னோட கார்ல பிரேக் பிடிக்காம என்ன இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டான் சார்னு ஃபீல் பண்ணி திருந்துற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோக்கும் சுயநினைவு வந்துருச்சு அப்படின்னு மாதிரி தகவல் வருது. ஓடி போய் பாக்குறாங்க. இவரும் நான் யாரு அப்படின்ற விஷயத்த சொல்லான்னு வர போதும்பா போதும், இவ்வளவு நேரம் வழியும் உன்னை பத்தியும் உன் ஃபேமிலியை பத்தியும் ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டோம், இதுக்கு மேல வாயை திறக்காதப்பா எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி இவரோட ஃபேமிலி மொத்தமும் வந்து என்னடா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசி இவர் உயிருக்கு ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அங்க இருக்கிற ஒரு கம்பவுண்டர் பாத்தீங்கன்னா எதுக்குமா இவளை கூப்பிட்டோம் எல்லாம் கலைஞ்சு போங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோட நண்பருக்கு இவரை எங்கேயோ பாத்துருக்கோம் அப்படின்னு மாதிரி டவுட் வருது. ஹீரோக்கும் அதே டவுட் தான். ஆனா அந்த கம்பவுண்டர் என்ன தெரியலையா சார், நீங்க தான் அன்னைக்கு என்ன கத்தியால குத்திட்டு போனீங்களே, அன்னைக்கு பயங்கரமான காயத்துல நான் விழுந்திருந்தேன், யாரு அவனே தெரியல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டாம போயிட்டாங்க சார், வேற ஒரு இடத்துல கம்பவுண்டரா இருந்தவன் பணம் கட்டாததால அதை கழிக்கிற வழி இங்கே வேலை செய்யடா அப்படின்னு மாதிரி புடிச்சு போட்டாங்க சார், அதனாலதான் இங்க இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பு. ஆடா பாவி நீ செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சதாண்டா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்னு சொல்ல கட் பண்ணி எல்லாம் குரூப்பா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவருக்கு கண்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு பரிகாரத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோட நண்பரும் இதுக்கு மேல எதுக்குடா அந்த விஷயத்த சஸ்பென்ஸா வச்சிருக்க, அதை ஓபன் பண்ணி விடணும்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோ பண்ண ஒரு சின்ன விஷயத்த பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாரு. அந்த பொண்ணை கொலை பண்றதை தவிர உனக்கு வேற வழி இல்லடா அப்படின்னு மாதிரி அந்த அங்கிள் சொல்லியிருப்பா இல்லையா. இதை முதல் நாளே பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஒரு பெரிய பிளான போடுவாங்க. நைட்டோட நைட்டா உட்காந்து பக்கமா பேப்பர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு ரோஸை கொடுத்து அங்க இருந்து போயிட்டு வா அப்படின்னு மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்க விஷயத்த அந்த அங்கிள் பாப்பா இல்லையா, அதுக்குள்ள ஹீரோ மாதிரி அவரோட நண்பர் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது மலை மேல வந்து நிப்பார். மலைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஆகிற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த லேண்ட் ஆகிற ஸ்பேஸ்க்குள்ள தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி குதிக்கிறாரு இவரோட நண்பர். தூரத்துல இருந்து பார்க்க அது ஹீரோ மாதிரி தான் தெரியும். அந்த ஹீரோவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து ஒரு ஜீப் மேல குதிப்பாரு. அதனாலதான் அவர் அவ்வளோ தூரத்துல இருந்து விழுந்தோ ஜீப்புக்கும் ஒன்னா இருக்காது, இவருக்கும் ஒன்னா இருக்காது, ஏன் ரத்தம் கூட வந்திருக்காது. ஆனா அந்த போலீஸ்காரங்க இத கூட தெரியாம அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸா பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த நபரோட கார்ல பிரேக் பிடிக்காம போயிருக்கும் இல்லையா, அதுவும் இவங்க பார்த்த வேலை தான். அந்த நபர் ஸ்கோப் வச்சு பாத்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அவங்க இருந்து போனோம் அப்படின்னா ஏதாவது கோளாறு கொடுப்பான், அவனை ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு மாதிரி ஹீரோட நண்பர்கள் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு இதுக்கு பின்னாடி இவர் போட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு ஆளுக்கும் பயங்கரமா எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பா இல்லையா, அது எதுக்குடா அவ்வளோ பேப்பர் எழுதுனேன்னு கேட்க என் கதையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க, கொஞ்சம் சிம்பத்தி வரட்டுமே தான்டா அத்தனை பேஜ் எழுதுனேன், எப்படி இருக்கு நம்ம ஐடியான்னு சொல்ல அங்க இருக்க இவரோட நண்பரும் பரவாயில்லையாப்பா
என்னப்பா வயசான ஆளா இருந்தாலும் கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க எல்லாருக்கும் பிளான பக்காவா போடுறியான்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டு, டே என்னடா நீ சும்மா இதே சொல்லிட்டு இருக்க, எனக்கு கட்டிக்கிட்டவளே அமைதியா இருக்கா, நீ இருக்க மாட்ட போலியாடா அப்படின்னு மாதிரி கோவமா சிரிச்சுக்கிட்டு அவர் மேல தாவ கட் பண்ணி இந்த படத்தை பத்தின இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.